கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடி மகிழ்ந்த மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு. கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதில் குறிப்பாக கோவையில் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் வகையில் மும்மதங்களை சார்ந்த மனிதநேயமிக்க சமூக சேவையாளர்களை ஒருங்கிணைத்து மத நல்லிணக்க தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு கோவைப்புதூர் அறிவு நகர் நஸ்ரூல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம். கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சியத்துளி மக்கள் அமைப்பு நிறுவனர் தினேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார். 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியாக அரிசி, அடிப்படை தேவையான மளிகை பொருட்கள், இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய ரமலான் கிட்டுகளை சமூக சேவகர் பர்கத் பாஷா, 86வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அஹ்மத் கஃபீர், லயன்ஸ் கிளப் ஆஃப் தி கிராண்ட் தலைவர் அகஸ்டின், கத்தோலிக்க தெய்வாங்கர் நலசங்கரும் செயலாளரும் பாலம் அமைப்பின் நிறுவனருமான பாலம் பாபு, ஜமாஅத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் மக்கள் செய்தி தொடர்பாளர் அப்துல் ஹக்கீம் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கத்தோலிக்க தெய்வாங்கர் நலசங்க பொருளாளர் சகாயராஜ், ஆலியன்ஸ் கிளப் ஆஃப் சிபிஇ டிஸ்ட்ரிக்ட் PRO பிரபாகரன், இஸ்லாமிய புத்தக நிலைய நிறுவனர் ஜக்காரியா, முக்கணி மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் இஸ்மாயில், டீனா ஏஜென்சிஸ் நிறுவனர் பிரபு என்கின்ற ஜார்ஜ் லாரன்ஸ், அறிவொளி நகர் பாலகிருஷ்ணன், அறிவொளி நகர் பள்ளிவாசல் தலைவர் ஷாகுல் அமீத், பள்ளிவாசல் முத்தவல்லி அப்துல் ரஹீம், ஐசக் மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்து ரமலான் மாதத்தின் நோன்பின் புனிதத்தை பெருமிதப்படுத்தினார்கள். விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்க காவலர் விருது என்னும் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் மக்கள் சேவை பிரிவு அறிவொளி நகர் அப்துல் ஹாலிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா நன்றி உரை ஆற்றினார். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திருவாளர்கள் தமிழரசன், காந்திநகர் நாகராஜ், சரவணன் மற்றும் லட்சிய தொழில் மக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் ரெக்ஸ் ரஞ்சித், லியாண்டர் மற்றும் அறிவொளி நகர் நஸ்ரூல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விழாவை சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். மதங்களை கடந்து மனிதநேயத்தை விதைக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் செயல்பாடுகளை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள்.